நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பழகு தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன்தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெருகேற்றக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. விடாமுயற்சியால் விஸ்வரூப வெற்றி பெறும் விருச்சக ராசி அன்பர்கள். விருச்சக ராசி அப்படின்னாலே ஆராய்ச்சி மனப்பான்மை, தனித்துவம் மிக்க ராசி. யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க முடிச்சு காட்டுறேன்னு வைராக்கியம் செஞ்சு ஜெயிக்கிற ராசி. ஆனால் இயற்கையாக வாக்குப்பளிதம் இருக்குங்க. இந்த ராசி எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ராசி இருக்கின்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் சம்மந்தப்பட்டது, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு விவசாய நிலம் தோட்டத்துக்கு பக்கத்தில், விவசாயம் செய்கிறவங்க பக்கத்தில், இந்த மாதிரி ஒரு ஹார்டஸ்ட் ஜாப் செய்கிறவங்க பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் ஒரு குவார்ட்டர்ஸ் வந்துடும். இவங்க வீட்டு அருகில் டீச்சர், பேங்க் ஸ்டாஃப் இயற்கையாக வந்துடுவாங்க. ஆமாங்க, டீச்சர் இருக்காங்க, பேங்க் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் இவங்க இருக்கின்ற இடத்தின் அமைப்பு அங்கே இருந்தால் ராசிக்கு செட் ஆகும். இந்த ராசிக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான குணம் என்னதுன்னா, பெரிய நபர்கள் ஈஸியாக சென்று சந்திக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வச்சுருக்குங்க. பெரிய நபர்கள் ஈஸியாக போய் சந்திக்கக்கூடிய அம்சம்லாம் இந்த ராசி உண்டு. ரைட். முதல்ல இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு. வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தினா ஜெயிப்பீர்கள். நீங்கள் சொல்கிற சொல் மற்றவர் மனதை ஆழமாக சென்றடையுங்க. நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மனைவி சம்மந்தப்பட்டார்கள், அற்புதமாக இருக்கும். ராசிக்கு அப்போ குலதெய்வ அனுகிரகம் உண்டு, வாக்குப்பளிதம் உண்டு, ஷேர் மார்க்கெட் யோகம் உடையது, ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட யோகம் உடைய ராசி. எந்த விதம் சும்மா சொல்லுவாங்க, இந்த இடத்த வாங்கிக்க நல்லா இருக்கும்போது வாங்கிடுவாங்க. அப்போ இவங்க நகை சம்மந்தப்பட்டதன் மூலம் ஆதாயம் பெறும் ராசி. பொதுவாக நகை சேர்க்க சொல்லிடுவேன் இந்த ராசிக்கெலாம். ஆணோ பெண்ணோ நகை சேர்த்துருங்க. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கங்க. இதில் சீட்டு போடுகிற நிறைய பேர் சீட்டு போட்டு சேர்த்துவாங்க. ஷேர் மார்க்கெட்னால் பார்த்து போடணும். டே ட்ரேடிங்கிற சொல்ல மற்றது. சார், திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இந்த ராசிக்கு திருமணத்தில் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அசல் அமைகிற அம்சங்க. வருகின்ற வரன், வாழ்க்கை திருமண வரன் வந்ததுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் அப்படியே மாறும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ வேறுங்க. எனக்கு அப்படியே ஒப்பீனியன் எல்லாமே மாறிடும். ஆனால் இந்த ராசி எப்போ தெரியுமா லைஃப்பை உணரும்? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். குழந்தை பிறந்த பின் தான் வாழ்க்கையில் திருப்பு முனையே. நிறைய பேர் பார்த்தா காதல் திருமணம் இருக்கும். இந்த ராசி காதல் இருக்கும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு காதல் இருந்து சக்ஸஸ் ஆகுமான்னு ஏங்கின ராசி தாங்க. ரகசியம் காக்கும் ராசி. இப்போ திருமணத்தில் பொதுவாக இவங்களுக்கு இந்தந்த ராசி நட்சத்திரம்லாம் செட் ஆகும். பொதுவாகவே இவங்க பார்த்திங்கன்னா விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் உடையவங்க. இவங்களுக்கு மீன ராசி அன்பர்கள் செட் ஆகும். அதே மாதிரி ரிஷப ராசி அற்புதமாக இருக்கின்றன. கன்னி ராசி செட் ஆகும். ஆனால் அந்த கடகராசி மட்டும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. பொதுவாக இவங்களுக்கு தந்தை வர்க்கத்தில் அதிக இது கிடையாது. நிறைய பேருக்கு அப்பா பற்றி சொன்னால் கேட்டால் இல்லைம்பாங்க, அப்பா ஹெல்ப் பண்ணலைம்பாங்க. ஒரு சிலர் தான் ஆமாங்கிறாங்க. தந்தை சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே கொஞ்சம் பார்க்கணும், ஆயுசோமம் பண்ண வேண்டியதான்னு பார்க்கணும். இவங்க நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது. பூர்வீக சொத்துக்கள் உண்டு. பூர்வீக சம்மந்தப்பட்ட அனுகிரகமாக இருக்கின்றன. இடம், வீடு, சொத்து ஆதாயமாக இருக்கும். வளர்ச்சி உண்டு. இவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வேலையில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சூப்பராக போய் டக்குன்னு டெவலப் ஆயிடுவாங்க. அங்கே ஒரு லீடராக மாறிடுவாங்க. பிஸ்னஸில் தனித்துவமாக செய்யக்கூடிய பிஸ்னஸ் இவங்களுக்கு எப்போவுமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். தனி பிராண்டிங் க்ரியேட் பண்ணுறது பெஸ்ட்டு ராசிங்க. அப்போ சார் உங்களுக்கு எதிரிகள் உண்டு, ஆனால் வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா உங்கள் வளர்ச்சி அவ்வளோ சீக்கிரமாக இருக்கும். தொல்லை கொடுத்து விலகுவார்கள். அப்போ நீங்கள் எப்பவுமே சிறு சேமிப்பு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டே இருங்கள். நீங்கள் வாங்கிய சொத்துக்கு அருகிலே சொத்து வாங்க உண்டு.
கவர்மெண்ட் சலுகைகள் அனுபவிக்க வாய்ப்புகள் உள்ள ராசி. பெண்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன், ஆண்களுக்கு நிறைய பேர் பெண்கள் இருந்து அவங்க பேரில் தொழில் தொடங்க சொல்லுவேன், ஜெயிக்கின்ற ராசி. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆக மொத்தம் வளர்ச்சியுடைய ராசி இந்த ராசி. மன தைரியம் எப்பொழுதுமே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. அப்போ ஜோதிடத்தில் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.